கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற தேவ செய்தி இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம் தழும்புகளால் குணமாகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிற இடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் எவ்விதமாக நிறைவேறினது என்பதை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குணம் என்பது நம் ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் இந்த குணம் மனம் திரும்புதல், ஆத்துமாவில் ஏற்படுகிற வியாதிகள், மனவியாதிகளை குணமாக்குவதோடு சம்பந்தப்பட்டதாக கர்த்தருடைய வசனத்திலே நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். என் ஆத்துமாவை குணமாக்கும். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தருடைய வசனம் நாம் கேட்கும் போதோ பார்க்கும் போதோ தியானிக்கும் போதோ அது நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே சென்று நம் ஆத்துமாவை மனந்திரும்ப பண்ணுகிறது, நம்முடைய ஆத்துமாவை விசுவாசத்துக்குட்படுத்துகிறது, நம் ஆத்துமாவிலே மனந்திரும்புதலை உண்டாக்கி நம்முடைய ஆத்துமாவை குணப்படுத்துகிறது. இதுதான் அந்த குணம். ஆகவேதான் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பது நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு மனந்திரும்புதலை உண்டு பண்ணுகிறது, நம்முடைய ஆத்துமாவை குணப்படுத்துகிறது என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கு பேதுருவுக்கு ஆத்துமாவிலே ஒரு வியாதி. ஆகவேதான் இயேசுவை மறுதலிக்கிறான். ஆத்துமாவிலே இருந்த விசுவாச குறைவு, ஆத்துமாவிலே இருந்த ஒரு வியாதியினாலே தான் அவன் இயேசுவையே மறுதலிக்கிறான். மறுதலித்த பின்பு இயேசு அவனை நோக்கி பார்க்கிறார். இயேசு சொன்ன வசனத்தை அவன் நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் மனங்கசந்து அழுத பின்பாக அவனுடைய வாழ்க்கையே மாறுகிறது. அந்த பேதுருடைய வாழ்க்கை மாறி இயேசுவுக்கு மகிமை உள்ள ஒரு சாட்சியாக பேதுரு எழும்பி பிரகாசிக்கிறான். ஆகவே அந்த இருதயத்திலே குணப்பட வேண்டிய ஒரு காரியம் பேதுருவுக்கு இருந்தது. ஆகவேதான் இயேசு சொன்னார்,
நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த மனம் திரும்புதல் என்கிறது மனத்தோடு சம்பந்தப்பட்டது, ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே மனம் திரும்பி முதலிலே ஆத்துமாவிலே குணப்பட வேண்டும். ஆத்துமாவிலே வியாதி இருக்கும் என்றால், ஆத்துமாவிலே குணப்படாத தன்மை இருக்கும் என்றால், நம்முடைய மனம் திரும்புதல் முழுமையான மனம் திரும்புதலாக இருக்காது. ஆகவே ஆத்துமாவிலே இருக்கிற வியாதி நீங்கி நம்முடைய ஆத்துமா முழுமையாக குணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வியாதி நீங்கி நம்முடைய ஆத்துமா வாழும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்பி குணப்பட வேண்டும். ஆகவே இந்த மனம் திரும்புதல், இந்த குணப்படுதல் என்பது ஆத்துமாவிலே குணப்பட வேண்டும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பது நம்முடைய ஆத்தும வியாதியை நீக்க வேண்டும், ஆத்துமாவிலே குணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் கிடைக்கும். அப்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். தேவனுடைய சித்தத்தை செய்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்திலே பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆகவே முதலிலே மனம் திரும்பி குணப்படுதல் என்பது மிக 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 அவசியம். இது இயேசுவினுடைய காயங்களால், அவருடைய தழும்புகளால் நம்முடைய ஆத்துமாவிலே நாம் குணமாகிறோம் என்பதை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இயேசு இந்த தீர்க்க தரிசனத்தையும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிக் கொண்டே இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.